ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான கோதுமை பிஸ்கெட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப்பு அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துட்டேன். இது வீட்டிலே செஞ்ச பட்டரு, ஒரு 100 கிராம் இருக்கும். இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது நல்லா வெண்ணெய் நல்லா இது மாதிரி பிளெண்ட் பண்ணிடலாம். இது ஒரு கரெக்டாக 1 நிமிஷம் பண்ணால் போதும். நம்ம வீட்டிலே எப்படி வெண்ணெய் செய்யலாம் அப்படிங்கிறது வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அது வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் லிங்க் லாஸ்ட்டில் வைக்கிறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இது மாதிரி இந்த டைப்பில் இருந்தால் போதும். இப்போது இதில் நான் சுகர் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன். சுகர் பவுட்ரு ஒரு 2 ஸ்பூனு சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை மறுபடியும் பிளெண்ட் பண்ணிடலாம். பிளெண்டர் இல்லை அப்படின்னா நல்லா ஸ்பூனை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஸ்பீடாக நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் பண்ணால் போதும் வெண்ணெயை. இதுக்கப்புறம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப்பு பட்டர் சேர்த்தோம், அதே கப்பில் இப்போ 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போது 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்தாச்சு. இதை மறுபடியும் அதிலே சேர்த்து பிளெண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் உள்ள எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம ஏற்கனவே 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருந்தோம். இப்போது 2வது கப்பு கோதுமை மாவு சேர்த்தாச்சு. 1 கப்பு பட்டருக்கு 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். இது நல்லா பிசையணும். ஸ்டார்டிங்கில் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும், போக போக திக்காகும். மறுபடியும் நமக்கு லைட்டாக தண்ணி ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பட்டர் லைட்டாக மெல்ட் ஆகும். நம்ம பிணைய முடிஞ்ச வரையும் ஒரு 5 மினிட்ஸு நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போது தான் நமக்கு பிஸ்கெட் நல்லா உடையாமல் நல்லா சாஃப்டாக நல்லா வரும். நமக்கு மாவை பொறுத்து கொஞ்சம் திக்கலாகும், கொஞ்சம் தண்ணியாகும். ரொம்ப திக்கலாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் அல்லது பட்டர் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது மாதிரி திக்கலாக இருக்கும். மறுபடியும் நம்ம நல்லா பிணைய கொஞ்சம் லைட்டாக அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகி இன்னும் இந்த ஸ்டேஜில் வந்துடும். ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கும். இது ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதில் ஒரு பிஸ்கெட் செய்கிறதுக்கு ஒரு உருண்டை எடுத்துடலாம். இது நல்லா பிசைஞ்சு விட்டு இது மாதிரி நல்லா சாஃப்டாக உருண்டை பண்ணிடலாம். இன்றைக்கி நான் சப்பாத்தி கட்டை எடுத்திருக்கேன். சப்பாத்தி கட்டைலையும் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு அது மேலே பண்ணாலும் நல்லா வரும். பிளாஸ்டிக் கவரில் வச்சா இன்னும் நமக்கு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது மாதிரி நல்லா கையாலே நல்லா வளர்த்துட்டேன். அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாக்ஸோட மூடி எடுத்து இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். பேலன்ஸ் உள்ளது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துடலாம். நமக்கு சூப்பரான ரவுண்ட் ஷேப் வந்துருச்சு. நமக்கு வேறு ஷேப் வேணும் அப்படின்னாலும் வேறு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய பிளேட் எடுத்து அதுக்கு மாற்றிடலாம். அதே மாதிரியே எல்லாத்தையுமே இது மாதிரி கையால் தட்டி விட்டு
அதே மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி கட்டையில் செய்யும்போது சம்டைம்ஸ் எடுக்க முடியாது. அந்த டைமில் இது மாதிரி கத்தி வச்சு எடுக்கலாம். நம்ம பிளாஸ்டிக் கவர் வச்சு செஞ்சோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக நல்லா வரும். இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்டுக்கும் இது மாதிரி மாவில் ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இதில் எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட் எல்லாத்தையுமே இதில் மாற்றிடலாம். அடுப்பில் நல்லா கனமான சட்டி வச்சுட்டு அதில் ஒரு சின்ன ஸ்டாண்டு, அதாவது அந்த பிளேட்டு தூக்கி நிற்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்டு ஏதாவது வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட்டை உள்ளே வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் நான் பிஸ்கெட் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 மினிட்ஸு மீடியமில் வச்சு சட்டியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தான் பிஸ்கெட்டை உள்ளே வைக்கணும். ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட் பிளேட்டை வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸு சிம்லேயே வச்சுக்கலாம். சிம்லேயே வச்சோம் அப்படின்னா தான் கருகாமல் நமக்கு பிஸ்கெட் இன்னும் நல்லா வரும். இப்போ நமக்கு பிஸ்கெட் கரெக்டாக வெந்துடுச்சு. இப்போது பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நமக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியுது. அதே மாதிரி எல்லா பிஸ்கட்டையுமே நம்ம அதே மாதிரி அந்த சட்டியில் வச்சுட்டு சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இது கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். நமக்கு எல்லா பிஸ்கெட்டுமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வாசமும் வேறு லெவலில் இருக்குது. இது நல்லா ஆற விடணும். ஆற விட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம ஈவினிங் டைமில் இந்த பிஸ்கெட்டை வச்சுட்டு நல்லா சுட சுட டீ வச்சு இந்த பிஸ்கெட்டை வச்சு நினச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டு பார்க்கலாம். உடைக்கும் போதே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம நினச்சி சாப்பிட்லாம். டேஸ்ட்டு வேறு லெவல்.